வெல்கம் டு ப்ரோக்ராமிங் டுட்டர் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இருக்கக்கூடிய ரியல் வேர்ல்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் எங்கே கிடைக்குது? விர்ச்சுவல் வேர்ல்டில் கிடைக்குது. இந்த விர்ச்சுவல் வேர்ல்டு அப்படின்னு நான் எதை டிஃபைன் பண்ணுறேன்? சாஃப்ட்வேர் ஒரு அப்ளிகேஷன். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு அமேசானில் போயிட்டு ஒரு ப்ராடக்ட்டை வாங்க போகிறீங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லெனவோ அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ லெனவோ ரிலேட்டடான ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் சர்ச் பாக்ஸில் அதை டைப் பண்ணுவீங்க. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு டேட்டா பேஸில் சர்ச் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸையும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுது. ஸோ இங்கே என்ன நடக்குது? ஆக்சுவலாக டேட்டா கொடுக்குறோம், ப்ராசஸ் பண்ணுது, அது எங்கேருந்து எடுத்துகிட்டு வருது? டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுது. ஓகே, அப்போ டேட்டா பேஸில் அங்கே நிறையா விஷயங்கள் ஸ்டோர் ஆகிருக்கு, பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆனால் மட்டும்தான் நீங்கள் எப்போ டேட்டா கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்து காட்டும். அப்போ டேட்டான்றது வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணப்படுது. இன்னொரு வகை பார்த்திங்கன்னா டெம்ப்ரரியாகவும் வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ டெம்ப்ரரியாக எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நம்ம பார்க்க போகிற வேரியபிள்ஸ் கான்செப்டில் தான் டெம்ப்ரரியாக ஸ்டோர் ஆகும். அதாவது நீங்கள் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவை கொடுக்குறீங்க அப்படின்னா அது ப்ரோக்ராம் ரன் ஆகும் பொழுது அந்த வேல்யூ போயிட்டு என்னாகும்? உள்ள ஸ்டோர் ஆகும், ப்ராசஸ் ஆகும், நம்மளுக்கு அவுட்புட்லாம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நம்ம கொடுத்த டேட்டா எல்லாமே என்னாகும்? லாஸ் ஆகிடும். ஓகே, இதுதான் டெம்ப்ரரி. உங்களுக்கு பர்மனெண்ட்டாக வேணும் அப்படின்னா அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபைல்லையோ டேட்டா பேஸில் நீங்கள் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். வாட் இஸ் வேரியபிள்? வேரி ப்ளஸ் ஏபிள். We can able to store different values in one variable. ஸோ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதே டிஃப்ரெண்ட் டேட்டா ஒரு வேல்யூஸை உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறதா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பாக்ஸை வந்து யோசிச்சுக்கோங்க. பாக்ஸ் அப்படின்றது நம்மளுடைய கிச்சனில் எவ்வளோ பாக்ஸ் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு பாக்ஸஸ் யோசிச்சுக்கோங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே ஏதாவது ஒன்று போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? உள்ளே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வைப்போம். அதே மாதிரி அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு வேல்யூஸ் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம். எப்பவுமே ஒரு பாக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு லேபிளை ஒட்டி இது வந்து பெப்பர் பவுடர், இல்லை இது வந்து சில்லி பவுடர் அப்படின்னு நம்ம ஒரு லேபிள் கொடுப்போம் இல்லையா? அதே மாதிரி நம்ம பாக்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம்? வேரியபிள் நேம் வந்து கொடுக்க போகிறோம். நான் வந்து நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்பர் அப்படின்னா நம்பர் மட்டும்தான் உள்ள ஸ்டோர் ஆயிருமா அப்படின்னா கிடையாது. ஜாவாவில் பார்த்தீங்கன்னா ஜாவா இஸ் அ ஸ்ட்ராங்லி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்கள் கண்டிப்பாக இது என்ன டைப்பான வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணியே ஆகணும். ஓகே, இப்போ வேரியபிளுக்கு வந்து நீங்கள் நம்பர் நேம் கொடுத்தா நம்பர் ஸ்டோர் ஆகாது. பக்கத்தில் நீங்கள் நம்பர் ஸ்டோர் பண்ணணும்னா இன்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அதாவது ஹோல் நம்பர்ஸ். இன்ட் அப்படின்றது பாசிட்டிவ் வேல்யூஸும் இருக்கும், நெகட்டிவ் வேல்யூஸுமே நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ண முடியும். இல்லை நான் வந்து டெசிமல் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளோட் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். இல்லை நான் ஒரு கேரக்டர் ஸ்டோர் பண்ண போகிறேன்னா கேர்ன்ற கீவேர்டு, இல்லை கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் சேர்ந்த ஒரு வேர்டு ஆர் ஸ்ட்ரிங் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். பூலியன் வேல்யூஸ் அப்படின்னா பூலியன் அப்படின்னு சொல்லி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டோர் பண்ண போகிறோம்னா பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகே, நீங்கள் இன்ட்னு கொடுத்துட்டதுக்கப்புறம் ஃப்ளோட் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியாது. ஃப்ளோட் கொடுத்துட்டு கேரை ஸ்டோர் பண்ண முடியாது. நம்ம யூஸ் பண்ண போகிற டெக்ஸ்ட் எடிட்டர் எக்லிப்ஸ் IDE. உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா இது எப்படி டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஃபர்மேஷன் தனி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவையானவங்க அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. எக்லிப்ஸ் IDEயில் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு கிளாஸ் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு போன வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணுன்றவங்க வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் அந்த கிளாஸ் ஃபைல் இருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே நம்ம ப்ரோக்ராம் வந்து எழுதி ரன் பண்ண முடியும். இப்போ என்கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெஸ்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ளே போயிட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒவ்வொரு கோடாக வந்து ரைட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். system.out.println ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ்குள்ளே நம்பர் 2 கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணணும். லாஸ்ட்டு செமிகோலன் கொடுத்துடணும். செமிகோலன் கொடுத்தா தான் இந்த லைன் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு கம்பைலருக்கு புரியும். கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ரன் Ctrl F11 கொடுக்கலாம். கொடுத்துட்டு சேவ் பண்ணி ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2ன்றது கன்சோலில் பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு கால்குலேஷன் ஃபார்மெட் 2 + 3 அப்படின்ட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துறேன். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணால் 5 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர்ஸை எப்படி ஒரு வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு டேட்டா டைப் கொடுக்கணும். டேட்டா டைப் வந்து 2னா அது நம்பர், அப்போது இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். num1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு இந்த num1 கொடுக்கலாம், num2 எதுனாலும் உங்களுக்கு என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்து அடுத்து வேல்யூ கொடுக்கணும். 2 அப்படின்னு கொடுத்துட்டு செமிகோலன். 2ன்ற வேல்யூ என்ன பண்ணும்? ப்ரோக்ராம் ரன் பண்ணும் பொழுது அந்த 2ன்ற வேல்யூ num1குள்ளே போய்ட்டு என்ன பண்ணணும்? ஸ்டோர் பண்ணணும். ஓகே, அடுத்த லைனில் 3 ஸ்டோர் பண்ணுறோம். இன்ட்டு ஸ்பேஸு அடுத்து num2ன்ற வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு 3 செமிகோலனில் system.out.println மெத்தட்குள்ளே போயிட்டு
டேரெக்டாக இப்போ நம்பர்ஸை யூஸ் பண்ணாமல் வேரியபிளுடைய நேம்ஸை யூஸ் பண்ணுறோம். num1 ப்ளஸ் ஆப்ரேட்டர் போட்டு num2 கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணிங்கன்னா இப்போ num1க்குள்ளே என்ன பண்ணும், இந்த ரன் ஆகும் பொழுது 2 எடுத்து வந்து ப்ளேஸ் பண்ணிக்கும். num2க்குள்ளே 3 ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 + 3 5 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட்டை ஷோ பண்ணிக்கும். ஓகே, ப்ரோக்ராம் ரன் பண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த 2 + 3 ஸ்டோராக இருக்கும் இல்லையா, அது வந்து லாஸ் ஆகிடும். நீங்கள் மறுபடியும் ரன் பண்ணும்போது தான் உள்ளே எடுத்து வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, இதுதான் டெம்பரரி ஸ்டோரேஜ். num1 num2 இந்த மாதிரி 2 வேரியபிளை நம்ம printlnல யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சிங்கிள் வேரியபிளாக கொண்டு வர போகிறோம். ஸோ இன்ட்டு ரிசல்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் போட்டு num1 வேரியபிள் நேம் ப்ளஸ் num2 செமிகோலன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த அடிஷனுக்கான ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆயிரும். இப்போது ரிசல்ட் வேரியபிளை மட்டும் printlnல போட்டுறீங்க. ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா 5 அப்படின்ட்டு நம்மளுக்கு ஷோ பண்ணிடும். இப்போ நம்ம எரர்ஸை மேக் பண்ணி பார்க்க போகிறோம். எரர்ஸ் வந்து க்ரியேட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம இன்னுமே வந்து அதில் ஸ்ட்ராங் ஆக முடியும் ப்ரோக்ராமில். இப்போ நீங்கள் இன்ட்டு num1 ஈக்குவல் டு அதில் 3.5 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வந்து ஷோ ஆகும். ஸோ கன்சோலில் பார்த்தீங்கன்னா டைப் மிஸ்மேட்ச் எரர் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள். டபுள் டு இன்ட்டாக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த டைப்பில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும் வேல்யூஸ். இப்போ அதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ 6 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் காமிச்சாச்சு. வேரியபிள் நேம் நம்ம க்ரியேட் பண்ணும்போது சில விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்பரோட ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இப்போ 8 num அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் நேம் கொடுத்தா அது ராங். ஓகே, அடுத்தது நம்ம எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேஸ் லெட்டர்ஸ் A to Z யூஸ் பண்ணலாம், கேபிட்டல் லெட்டர்ஸ் A to Z யூஸ் பண்ணலாம், நம்பர்ஸ் 0 to 9 வரைக்கும் யூஸ் பண்ணலாம், அண்டர்ஸ்கோர் சிம்பிள் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து நீங்கள் மீனிங்ஃபுல்லாக கொஞ்சம் க்ரியேட் பண்ண பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணுற இடத்துல வேரியபிள் நேமை லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்பரை ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது ஒரு மீனிங்லெஸ். ஸோ எக்ஸாக்டாக கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக நீங்கள் வேரியபிள் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.